நான் ஒரு சமையல் செஞ்சால் தான் ஒரு சமையல் செய்கிறான் இந்தால. இவங்களை வச்சுட்டு இப்படித்தான் சமாளித்து சமைச்சு வீட்டு வேலையெல்லாம் செய்கிறேன்றது தான் தெரியலப்பா. எங்கால நான் ஒரு வெங்காயம் வெட்டினா தனக்கு ஒரு வெங்காயம் தாண்டுவா, நான் ஒரு மரக்கறி வெட்டினா தனக்கு ஒரு மரக்கறி தாண்டுவா. பேந்தினிப்பால் தூக்கண்டு. இப்படி ஒரு குழந்தைகளை வச்சுட்டு சமாளிக்கிற பேரண்ட்ஸ் என்னென்று சமாளிக்கிறீங்க? ஆதியா என்ன செய்கிறீங்க? ஆ அதான் நான் சமைக்கிறேன்ல, நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஆ உங்களுக்கு தான் அங்கே அவ்வளோ விளையாட்டு ஜாமான் இருக்குல்ல ஆதியா? ஓ ஓ பெரிய 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 டெடி பியர் இருக்குது, பைக் இருக்குது, சைக்கிள் இருக்குது, பால் இருக்குது, பேட் இருக்குது, எல்லாம் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டாக வச்சுருக்குறீங்க. அதை எடுத்து விளையாடுறான் தானே. இப்படி யார்கிட்ட வீட்லையுமே யாருமே அவங்களோட விளையாட்டு சாமானை வச்சு விளையாட மாட்டாங்க. எவ்வளவு விளையாடுறதுக்கு திங்ஸ் இருந்தாலும் அது ஒரு கிச்சனில் வந்து கிச்சனுக்கு இருக்கிற பாத்திர பண்டங்கள் எடுத்து விளையாடினா தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லையா? அப்படித்தான் எல்லா வீட்லேயும் நடக்கும்னு நினைக்கிறேன். நடக்கும், அப்படித்தான் நடக்கும் எல்லாற்ற வீட்லேயும். அதுக்கு மிஞ்ச கொஞ்சம் ஓவராகவே நடக்கும். இருக்கிற எல்லா சட்டி பானை எல்லாம் எடுத்து தான் விளையாட்டு நடக்குமவா. ஓகே, ஆதியாண்ட இந்த சமையல் விளையாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதியா சேனலை. ஓகே ஆதியா, பாய் சொல்லுங்கள். பாய் சொல்லுங்கள். சமைச்சிட்டு சாப்பிட்றேன்னு சொல்லுங்கள், சாப்பிட வாங்க சொல்லுங்கள். அப்பாக்கா கொடுப்பீங்க? சரி, ஓகே, பாய். இங்கே பாருங்க.